தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 powered by தேசிய லோத்தர் சபை. நாடு தழுவிய நம்மவர் புதிய பாடல் திறமைகளுடன் பூத்து குலுங்கும் மலர் தென்றலாய் இன்றும் உங்களை நாடி வந்திருக்கிறோம். வணக்கம் அன்பு நேயர்களே, ரசிக பெருமக்களே. என்றும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 உங்களை எங்கள் பார்வையாளர்களோடு வானலை வழியே நேரலையாக வரவேற்கிறது. இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நம் நாட்டின் பிரபல பாடகி நித்யா மஹிந்த குமாரையும் நாங்கள் வருக 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 என்று வரவேற்கிறோம். இப்போது எங்களுடைய லலித் சாந்த பிரிய தலைமையில் வாத்திய கலைஞர்கள் உபதிஸ் பெரேரா, இந்துநாத் நந்தசிங்க, கமித் சில்வா, நிஹால் பெரேரா ஆகியோருடன் எங்களுடைய தயாரிப்பாளர் இசை பிரிவு தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேஷ், தொழில்நுட்பத்தில் ஆனந்த பத்மசிரி, கலையக உதவி ஆத்துலசிரி சப்பு தாந்திரி. சரி, இப்பொழுதெல்லாம் இலங்கையிலே காலை வேளைகளில், அதுவும் செவ்வாய் வெள்ளி என்றால் வானொலி பிரியர்களுக்கு ஒரு பரபரப்பான ஒரு நேரமாக இருக்கிறது. இலங்கையில் முதல் தடவையாக நேரடி இசை வானொலி போட்டி நிகழ்ச்சி பார்வையாளர்கள் மத்தியிலே தென்றல் FM வானொலிகளிலே இடம்பெறுகிறது. இன்னும் மகிழ்வை கொடுத்திருக்கிறது நேயர்களுக்கு. அந்த வகையிலே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 இன்றைய தினமும் நாங்கள் புத்தம் புதிய பாடகர்களை அறிமுகப்படுத்துவதற்காக காத்திருக்கிறோம். இது முதலாவது சுற்று ஆரம்பமாக இருக்கக்கூடிய தருணம். இந்த நிகழ்ச்சியிலே நாடு தழுவிய புத்தம் புதிய பாடகர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதே போலதான் இந்த பாடகர்கள் தொடர்ந்து பல சுற்றுகளை தாண்டி இறுதி சுற்று வரை சென்று தென்றல் சிங்கிங் ஸ்டார் இரண்டாவது இந்த அத்தியாயத்தினுடைய நட்சத்திர பாடகராக ஒருவர் இம்முறை வரப்போகின்றார். எனவே இன்றும் நிகழ்ச்சியினை நீங்கள் நேரடியாக எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்திலே நேரடியாக பார்க்கலாம். அதே போன்றுதான் எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய முகநூல் உறவுகள் மற்றும் இன்று இருக்கக்கூடிய பரபரப்பான உலகிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட, அதே போன்று தங்கள் வேலைகளுக்கு மத்தியிலும் கூட அனைவர் கையிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மறக்க முடியாத ஒரு விடயம் தான் இந்த ஸ்மார்ட் போன், இல்லாவிட்டால் இந்த திறன் பேசிகள். எனவே உங்களுக்கு ஏற்ப வகையிலே நாங்கள் முகநூலிலும் இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நேரடியாக தந்து கொண்டிருக்கிறோம். எனவே நேயர்களே, நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக கேட்டுக்கொண்டிருப்பது போன்று முகநூலிலும் நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்கின்ற பட்சத்தில் நாங்கள் உங்களையும் சேர்த்துக் கொள்ள காத்திருக்கிறோம். நிச்சயமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வரலாற்றிலே பல கலைஞர்களை உலகுக்கு தந்த பெருமை எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு இருக்கிறது. அந்த வரிசையில் புதிய பாடகர்களை களம் இறக்கும் அறிமுகப்படுத்தும் இந்த தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 1 உங்களுக்கு பல நல்ல பாடகர்களை தெரிவு செய்து தந்தது. அதே போல்தான் சீசன் 2 பாடகர்களை தர இருக்கிறது. அந்த வகையிலே இன்றும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய ஆனந்த சமரகோன் கலையகத்திலே பார்வையாளர்கள் மத்தியில் நாங்கள் இன்று போட்டியை ஆரம்பிப்பதற்காக காத்திருக்கிறோம். நேயர்களே, வானிலையில் எங்களை நேரலையாக 104.7 104.9 FM அலைகளிலே நாடு பூராகவும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் சேர்ந்து ஒருமித்த சத்தமாக ஒரு கரகோஷத்துடன் நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்தலாம். இது ஆனந்த சமரகோன் கலையகத்திலிருந்து கேட்கக்கூடிய கரகோஷம் உங்கள் மனங்களில் பூத்து குலுங்குகின்ற மகிழ்வான நேரத்தையும் எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய போட்டியிலே முதலாவதாக நாம் அழைப்பது யார்? இன்றைய நிகழ்ச்சியிலே கடந்த 2 நிகழ்ச்சிகளிலே நாங்கள் புத்தம் புதிய பாடல்களை அறிமுகப்படுத்தி இருந்தோம் நேர்களே. அந்த வகையிலே தென்றல் சிங்கிங் ஸ்டார் இன்று கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலாவது பாடகர் யார் என்கின்ற கேள்வி வானொலியில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குமானால் பார்வையாளர்களுக்கு இங்கே தெரியக்கூடிய வகையிலே பாடகர் ஒருவர் வருகை தந்திருக்கின்றார். அவர் யார் என்று பார்க்கலாம். PK குமார். எங்கே PK குமாருக்கு உங்கள் கரகோஷத்தை தந்து வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் PK குமார். வணக்கம். உங்களுடைய பெயருக்கு முன்பதாக இருக்கக்கூடிய PK குமார் நன்றாக பொருந்தி இருக்கிறது. PKK இல்லையா? இப்ப எல்லாம் குறிப்பாக இந்த திரைப்படங்களுடைய பெயர்கள், அதே போன்றுதான் அரசியல்வாதிகளுடைய பெயர்கள், நாடுகளுடைய பெயர்கள் எதுவாக இருந்தாலும் குறுகிய பெயர் குறியீடுகளாகத்தான் வைக்கின்றார்கள். எனவே உங்களை PKK என்று கூட சொல்லலாம். ஆமாம் சார். சரி, சொல்லுங்கள் PK குமார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? நான் தரணியகல் நகரில் இருந்து வந்திருக்கின்றது. சரி, தரணியகல நகரில் இருந்து கொழும்பு நகருக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். தென்றலின் சிங்கிங் ஸ்டாராக மகுடம் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு உங்கள் பயிற்சி எல்லாம் எப்படி குமார்? பயிற்சியெல்லாம் நன்றாக இருக்குது மேடம். திறமையாக பாடுவேன்னு நினைக்கிறேன். தென்றலுக்கு முதல் நாங்கள் வணக்கத்தை சொல்லணும், ஏன்னா நன்றியும் சொல்லணும். ஏன்னா தென்றலில் நிறைய
இந்த மாதிரி சிங்கர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆம். இலங்கை வானொலி தன்னுடைய வரலாற்றிலே இப்படி பலரை அறிமுகப்படுத்தி பலரை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்று அதிதியாக வருகை தந்திருக்கும், சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நித்யா மஹிந்தகுமாரும் கூட அதிலே ஒருவர் தான். அதாவது அனைவரது பேச்சிலும் மூச்சிலும் இருக்கக்கூடியது தென்றல். தென்றல் தான். பழமையினுடைய பாதுகாவலனாக, புதுமையினுடைய ஒரு புதிய பிரதிநிதியாக தென்றல் எஃப்எம் என்றுமே புதுமைகளை, பழமையை பாதுகாத்த வண்ணம் கொண்டு சென்று இருக்கிறது. இல்லையா நாகபூஷணி? நிச்சயமாக. திறனியகலை ஒரு அழகிய கிராமம் மலையகத்திலே. உங்களுடைய திறனியகலை பற்றி சொல்லுங்கள். ஏனென்றால் இப்ப பல நேர்கள் ஏனைய பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்களுடைய திறனியகலை பற்றியும் அறிய ஆவலாக இருப்பார்கள். தரணிகள் நகரிலே எங்களோட இளைஞரெல்லாம் மிக உற்சாகமாக இப்போ தென்றல் கேட்டுக்கொண்டிருக்காங்க. என்னை உற்சாகப்படுத்துறாங்க. நீங்கள் பயப்படாமல் போங்க, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, எல்லாம் எதிர்பார்ப்பவனமாக இருக்கிறாங்க. சரி, அடுத்தடுத்த சுற்றுகளிலே நீங்கள் அவர்களையும் அழைத்து கொண்டே வரலாம். குமார், என்ன பாடல் தெரிவு செய்திருக்கிறீர்கள் பாடுவதற்கு? இளைய நிலா பொழிகிறது. அருமையான ஒரு பாடல். உண்மையிலே மழைதான் பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து கொஞ்ச நாட்களாகவே மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இளைய நிலா பொழிகிறது பாடலுடன் நாங்கள் ஒரு சந்தோஷமான இசையை பொழிவதற்காக அன்புடன் அழைக்கிறோம் பி கே குமாரை. நாகபூஷன், எனவே நிச்சயமாக நல்ல ஒரு ஆரம்பமாக இன்றைய போட்டி இருக்க போகிறது என்று நம்புகிறேன். நிச்சயமாக எல்லோரையும் கவர்ந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இப்போது எங்களுடைய பி கே குமார் பாடுவதற்கு தயாராகிவிட்டார். எங்கே பரபரப்பான தென்றல் சிங்கிங் ஸ்டார் நேர்களே, நீங்கள் கேட்க போகின்ற இந்த பாடல் நேரடியாக எமது நேரடி வானொலி கலை அரங்கில் இருந்து இடம்பெறுகின்ற போட்டி நிகழ்ச்சியிலே முதலாவது போட்டியாளர் பி கே குமாரனுடைய குரல்களிலே இந்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து இதோ பார்க்கலாம். இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே, உலா போகுமே கனா காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது, உலா போகுமே கனா காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறதே. வருவழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வருவழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகி. வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே, உலா போகுமே கனா காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே.
முகிலினங்கள் அழைகிறதே முகவரிகள் தொலைந்தனவு முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ முகிலினங்கள் அழைகிறதே முகவரிகள் தொலைந்தனவு முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவவடிகள் நிலா குளிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகுமேகம் கணக்காணுமே விழா காணுமே வானமே இதய நிலா குளிக்கிறதே இதயம் வரை நனைகிறதே வாழ்த்துக்கள் உங்கள் கரகோஷத்தினோடாக பி.கே. குமாருக்கு. வானலை வழியே நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்த்துக்கள் பி.கே. குமாருக்கு. அதே போல ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்திருக்கும் நேர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்த்துக்களை உங்கள் வரவேற்பை ஃபேஸ்புக் வாயிலாக தெரிவிக்கலாம். அதை இப்போது தகிஷனும் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் யார் எங்களுடன் நேரடியாக இணைந்து கொள்கிறார்கள் சொல்லி இப்பொழுதே பல நேர்கள் நேரலையிலே ஃபேஸ்புக் தளத்திலே பி.கே. குமார் உங்களுடைய திறமையினை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் யார் என்கின்ற விடயத்தை நாங்கள் சொல்வதற்காக காத்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே செல்வகரன் திஷான் தினி ஃபேஸ்புக் தளத்திலே இளையநிலா பொழிகிறது உங்களுடைய பாடலுக்கு சிறப்பாக பாடியிருக்கிறார் என்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். அவருடைய கமெண்ட்ஸ் இருக்கிறார், பின்னூட்டம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் நீங்கள் www.facebook.com/தென்றல் சிங்கிங் ஸ்டார் தளத்தினூடாக நீங்கள் நேரடியாக எங்களை பார்க்கலாம். அதே போன்று 104.7 104.9 FM அலைகளிலே உங்களை நேரடியாகவும் சந்திக்க காத்திருக்கிறோம். இப்போதெல்லாம் வானொலிக்கு வருகை தருகிறார்கள் பயிற்சிக்காக. அதாவது பாடசாலை மாணவர்கள் சுற்றுலா வருகிறார்கள். அவர்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். உங்களை தென்றல் கலையகம் வரவேற்கிறது. அதே போல இப்போது இங்கே வருகை தந்திருக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் படைப்பாளர் நாயகம் பேரானந்த ஹெட்டியாராய்ச்சி அவர்களையும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவை பணிப்பாளர் கணபதி பிள்ளை அவர்களையும் நாங்கள் வருக வருகவென்று வரவேற்கிறோம். பூக்களில் இருப்பது மகரந்தம், மக்கள் மனங்களில் ஆனந்தம் கொளிக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே தென்றலை ஆனந்த தென்றலாக இன்று நாங்கள் மாற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே தான் அந்த ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய எமது பணிப்பாளர் நாயகம் ஆனந்த ஹெட்டியாராய்ச்சி அவர்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்று தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நேர்களே பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை. நாளைய தினம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். காலை 11:30 12:30 வரை என்கின்ற ஞாபகமூட்டலையும் செய்கிறோம். ஆமாம், செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்களில் 11:30 முதல் 12:30 வரை வானலை வழியே நேரலையாக தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 உங்களை மகிழ்விக்கிறது. அதே போல மறு ஒலிபரப்பும் எங்களுடைய பாடகர்களே கேட்டு ரசிக்கும் வண்ணம் ஒலிக்கும். இப்போது நாங்கள் இரண்டாவது பாடகரை அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே வருகின்ற இரண்டாவது பாடகர் யார் 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 என்கின்ற ஒரு கேள்வி வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கும். எங்கே எங்கே உங்கள் கரகோஷத்துக்கு மத்தியிலே நாங்கள் அழைக்கப் போவது இரண்டாவது போட்டியாளரை தென்றல் சிங்கிங் ஸ்டார். இன்றைய அரங்கில் யார் அவர்? தர்மலிங்கம் செல்வராஜ். தர்மலிங்கம் செல்வராஜ் இன்றைய நிகழ்ச்சியிலே இடம்பெறுகின்ற இரண்டாவது போட்டியாளர். வணக்கம் செல்வராஜ். வணக்கம். நீங்கள் அப்படியே சற்று தயங்கி தயங்கி பேசுவது ஏனோ என்று எனக்கு கேட்க தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் மிக அழகாக ஒரு அந்த தொப்பி ஒன்றையும் அணிந்திருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் பழைய நடிகர்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. இன்றும் கூட அப்படி அணிவார்கள் இல்லையா நாகபூஷணி? இந்த தொப்பியில ஏதாவது பேர் இருக்கிற உண்மையிலே கோல்ஃப் தொப்பி என்றுதான் இதை கூறுவார்கள். நீங்கள் கோல்ஃப் விளையாடுவீங்களா? விளையாடுவேன். நல்ல அதே போன்று இப்போ நீங்க இசையோடு விளையாட போறீங்க. தர்மலிங்கம் செல்வராஜ் எங்க இருந்து வரீங்க? நான் பதுளையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறேன். தெரணியகல இப்போ பதுளை எல்லாமே மலையக இசை குரல்கள் எல்லாம் இப்போ கொழும்பில் இருந்து முழு உலகிற்கும் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஆம். இன்று எனது வயது 63. நான் இசைக்கு எனது ஆரம்ப புள்ளி போட்டுவிட்டது
தாய் வானொலி, அதாவது அன்னை வானொலி, பிள்ளையார் அன்னை சொல்லி, வானொலி, பிள்ளையார் பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது எங்களது அன்னை வானொலி தான். அதற்கு நான் முதல் கடமை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீசன் 2 எங்களுக்கு சிங்கிங் ஸ்டார் தயாரித்து கொடுத்த எங்களது பணிப்பாளர் நாயகம் அவர்களுக்கும் உங்கள் தயாரிப்பாளர்களுக்கும் இசை கொடுக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களது பாடகர்கள் சார்பாக உங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வயது 63 என்று சொன்னாலும் 63 இளமையில் ததும்புகின்ற ஒரு காட்சியாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அழகிய கண்ணாடி, அழகிய தொப்பி, அதே போன்று உங்களுக்கே இளமை என்றுதான் நினைத்து தகிஷன் எங்களுடைய வானொலி நேயர்களுக்கு பார்க்கவில்லையே என்ற கவலை இருக்காது. தகிஷன் அவ்வளவு அழகாக பாடகர்களை வர்ணித்து விடுகிறார். சரி, என்ன பாடல் என்று இது முதலாவது சுற்று. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் பாடலாம். என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க? நான் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களது இன்பமெங்கே இன்பமெங்கே என்ற பாடலை நான் இன்று பாட இருக்கிறேன். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு ஒரு துள்ளிசை பாடலாக வரும் நல்லதொரு தத்துவ பாடல். இது ஒரு பழைய பாடல். பலர் இன்று இன்பத்தை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான இன்பத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தென்றலை தான் கேட்க வேண்டும். ஆமாம், இசை இன்பம் தரும். 104.7 104.9 ஆகிய அலைவரிசைகளிலே நீங்கள் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலாம். இன்பமெங்கே இன்பமெங்கே இந்த பாடலை நாங்கள் அடுத்து கேட்க போகிறோம் நேர்களே. இது நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அனைவருடைய மனங்களையும் கவர்கின்ற ஒரு பாடலாக இருக்கும். KV மகாதேவன் அவர்களுடைய இசையில வெளிவந்த பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது, மானமுள்ள மருதாரம் திரைப்படத்தில் இடம்பெற பாடல். எனவே இங்கே எனக்கு இருக்கிறது இசை திறமை, பார்க்கிறீர்களா என்று அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் எங்களுடைய அடுத்த பாடகர். எங்கே உங்கள் கரகோஷத்துடன் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 மேடையிலே அடுத்து நாங்கள் சந்தர்ப்பம் தருகிறோம் உங்களுக்கு. தர்மலிங்கம் செல்வராஜ். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. கனிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் உடல் சிந்து புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. மாடி மனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மாடி மனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், உன் மார் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம்.
இன்பமெங்கே 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 என்று தேடி அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடி இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. பதுளை தர்மலிங்கம் செல்வராஜ், நல்லா பயிற்சி செய்தீங்களா? கொஞ்சம் பேசிட்டு போங்க. ஆம், இந்த வேளையிலே எங்களை நேரடியாக Facebook தளத்தில் பார்க்கக்கூடியவர்களையும் நாங்கள் ஞாபகமூட்டுகிறோம். இன்பமங்கே இன்பமங்கே என்று உங்களுடைய பாடல் தெரிவு அருமையாக இருந்தது. ஆனால் இன்னும் சிறப்பாக நீங்கள் பயிற்சி செய்திருந்தால் சிறப்பாக படித்திருக்கலாம் இல்லையா? சீர்காழி கோவிந்தராஜன் பாடும்போது அப்படியே சுல் என்று இருக்கும். அவர்களுடைய பாடல்களை தெரிவு செய்யும் போது இன்னும் சிறப்பாக நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். ஆனாலும் உங்கள் முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தர்மலிங்கம் செல்வராஜ். நன்றி நன்றி. இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய நேரடியாக ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களை ஞாபகமூட்டுகிறோம். கார்த்திக் மார்க், ஹாய் ப்ரோ, இட்ஸ் a very nice program அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதே போல தான் கௌதம் க்ரூஸ், கோபிநாத் யோகேந்திரா, அனிஸ் அண்ட்ரூ, சிவமி சுந்தரம், புத்திக சமரவீர, ஒரு சகோதர நண்பர் கூட நிகழ்ச்சியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நேரடியாக ஃபேஸ்புக் தளத்திலே எங்களுடைய பாடகர்களுடைய திறமைகளை பார்க்கலாம். www.facebook.com/tendril-singing-star என்கின்ற எங்களுடைய பக்கத்துக்கு வாருங்கள். தென்றல் சிங்கிங் ஸ்டார் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய லோத்தர் சபையினர். நேர்களே, நேரடியாக இடம்பெறுகின்ற இந்த போட்டி நிகழ்ச்சியை நீங்கள் வானொலியில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது போதுதான் நேரடியாகவும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வாத்திய கலைஞர்கள் லலித் சாந்த பிரிய தலைமையில் உபதீச பெரேரா, இந்துநாத் நந்தசிங்க, கமித சில்வா, நிஹால் பெரேரா இவர்கள். எங்களுடைய தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேஷ், தொழில்நுட்பம் வழங்கி கொண்டிருக்கிறார் ஆனந்த பத்மஸ்ரீ. ஆம், அந்த வகையிலே இது ஆனந்த சமரகோன் கலையகத்தில் ஆனந்தமாக பேரானந்தத்தை உங்களுக்கு தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியிலே நீங்கள் அடுத்து கேட்க போகின்ற குரல், இவர் ஒரு புதிய குரல். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு இளம் பாடகி. யார் அவர்? வணக்கம். அந்த இளம் குயில் தில்ஷா கிருஷ்ணகுமார். எங்கே தில்ஷா கிருஷ்ணகுமாருக்கு ஒரு வரவேற்பு. வணக்கம் தில்ஷா. வணக்கம். மழலை குரல் கொஞ்சுகிறது. எல்லோரும் இப்போது உங்க பாட்டை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருப்பாங்க. தில்ஷா, நீங்க தென்றல் எஃப்எம் கேட்பீங்களா? தென்றல் எஃப்எம் கேட்கின்ற பொழுது எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? நல்ல சந்தோஷமா இருக்கும். தில்ஷா, இந்த போட்டியிலே பங்கு கொள்ள சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தியது யார்? என்னுடைய அம்மாவும் அப்பா. ஆஹா, நீங்க வானொலியில் நிகழ்ச்சி பற்றி கேட்டுவிட்டு அதன் பின்பதாக வந்தீர்கள் இல்லையா? நீங்க வாய்ஸ் ஆடிஷன் இல்லாவிட்டால் குரல் தேர்விற்கு வந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த குரல் தேர்விலே நீங்கள் என்ன பாடல் படைத்தீங்க? மல்லிகை என் மன்னன் மயங்கும். ஆஹா, உங்களுடைய குரலால் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக எங்களுடைய நடுவர்கள் திருப்தி அடைந்து உங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் போட்டிக்குள். எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே? இந்த போட்டியிலே இன்னும் பல சுற்றுகள் இருக்கிறது. நீங்கள் அதெல்லாம் செல்ல வேண்டும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களோட அம்மாட பேர் மாலினி, அப்பாட பேர் கிருஷ்ணகுமார். சரி, அப்ப 2 பேருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே தென்றல் தாய் வானொலியில் உங்களுடைய திறமையை நாங்கள் மென்மேலும் சிறப்பாக கொண்டு வர நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவோம். நீங்கள் சிறப்பாக பாடினால் பாடுவீங்க இல்லையா? சரி, அப்ப அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போமா? ஆமா. எனவே அருமையான ஒரு பாடலை அடுத்ததாக தெரிவு செய்திருக்கின்றார் தில்ஷா கிருஷ்ணகுமார். தீர்க்க சுமங்கலி திரைப்படத்தில் இடம்பெற பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ, வாணி ஜெயராம் பாடிய பாடல் தில்ஷா தெரிவு செய்திருக்கிறார். ஏதோ உங்கள் மனம் கவர்ந்த பாடல், ஒரு பழைய பாடல், இளம் புதிய குரல் ஊடாக தென்றல் சிங்கிங் ஸ்டார் மீண்டும் உங்கள் கரகோஷத்துடன் அங்கே சத்தமாக
சற்று கரகோஷம். தில்ஷா, அருமையான குரல். எங்கே இவ்வளவு நாளும் இந்த குரல் இருந்தது என்று கூட எங்களுடைய நேயர்கள் யோசிப்பார்கள். அதே போன்றுதான் மிக சிறப்பான ஒரு புதிய குரல் ஆளுமை ஒன்றை காண ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியூடாக தில்ஷா, நாங்கள் உங்களை இன்னும் நீண்ட பயணம் எடுத்து செல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் இன்னும் தயாராக வேண்டும், இன்னும் சிறப்பாக பயிற்சி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டிக் கொண்டு, இந்த குரலை நீங்கள் இவ்வளவு காலம் எங்கே வைத்திருந்தீங்க? தில்ஷாக்கு பயம், முகத்தில் அப்படியே பயம் தெரிந்தது. ஆனால் இன்று உங்களுடைய குரலை கேட்டுத்தான் இன்னும் பல போட்டியாளர்கள் பயந்து போயிருப்பார்கள் வானொலியிலே, நீங்கள் பயந்ததாக சொன்னாலும். சின்ன குட்டி பாடகி வந்திருக்கிறார், அவரோடு நாங்க போட்டி போட வேண்டுமே என்று இப்போ எல்லாருமே தகிஷன் சொன்ன மாதிரி இன்னும் உஷாரா பயிற்சி எடுப்பாங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இன்னும் சிறப்பாக உங்களுடைய பாடலில் மாத்திரம் கவனம் செலுத்தினால் போதும். நான் நினைக்கிறேன் இன்று நாடு முழுவதும் எங்களுடைய நேயர்கள் நேரடியாக உங்களுடைய குரலை, உங்களுடைய பாடலை கேட்டிருப்பார்கள். இது ஒரு ஆரம்பம். எனவே படிப்படியாக உங்களுடைய அடுத்த கட்டங்களை நோக்கி நீங்கள் செல்ல உங்களுக்கு நாங்கள் மீண்டும் எங்களுடைய ரசிகர்களிடமிருந்து இங்கே அரங்கம் நிறைந்த ஒரு கரகோஷத்தை பெற்று தருகிறோம். வாழ்த்துக்கள் தில்ஷா கிருஷ்ணகுமார். நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2. நேர்களே, நம்மவர்களுடைய பாடும் திறமைகளுக்கான களம் அமைத்து கொடுக்கக்கூடிய வகையிலான நேரடி வானொலி இசை போட்டி நிகழ்ச்சி. இலங்கையில் இடம்பெறுகின்ற முதலாவது நேரடி வானொலி இசை போட்டி நிகழ்ச்சியாக இது அமைகிறது என்கின்ற பெருமையும் இருக்கிறது. நேர்களே, நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய லோத்தர் சபையினர். எமது நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை பிரதி புதன் மற்றும் திங்கட்கிழமைகளிலே நேர்கள் காலை 11:30 12 மணி வரையும் கேட்கலாம் என்கின்ற மகள் ஊட்டாலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, 4வது போட்டியாளர் 3 பாடல்களை கடந்து 4வது போட்டியாளர் யார் என்று பார்க்க போகிறோம். 4வது போட்டியாளர் எம் சந்திரபோஸ். எம் சந்திரபோஸ், வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பெயரிலே பிரபலங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். உண்மைதான். உங்களுடைய பெயரை கேட்கின்ற பொழுது அவ்வளோ ஒரு மதிப்பும் வருகிறது. அதே போன்று உங்களிடமிருந்து பல எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இன்னும் சிறப்பாக உங்களுடைய திறமை வர வேண்டும் என்று சொல்லி. உண்மைதான். என்னால் முடிந்தவரை திறமையை வெளிப்படுத்த காத்துக்கொண்டிருக்கின்றேன். சாதாரணமாக நீங்கள் முழுமையாக பாடலிலே ஆர்வம் கொண்டவரா, இல்லாவிட்டால் இப்போது இந்த நிகழ்ச்சிக்காக பாட வந்திருக்கிறீர்களா? இல்லை சார், ஆரம்ப காலங்களிலிருந்து பாடசாலை நாட்களிலிருந்து இந்த இசைத்துறையில் எனக்கு நாற்றம். பாடசாலை மேடைகளில் நிறைய பாடியிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இலங்கை ரூபாவணி கூட்டுத்தாபன ஐச்சனையிலும் பாடியிருக்கின்றேன். சரி, இப்படியான ஒரு போட்டி நிகழ்ச்சி ஒன்றிலே நேரடியாக வானொலியிலே நேரடியான ஒரு போட்டி நிகழ்ச்சியிலே பாட கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இம்முறை கிடைத்திருக்கிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு மாபெரும் வாய்ப்பு. ஆரம்ப காலங்களிலே இந்த தென்றல், எனக்கு விவரம் கிடந்த நாட்களிலிருந்து இந்த தென்றல் வானொலியை தான் கேட்பேன். இந்த தென்றல் கொடுத்த உற்சாகம்தான் என்னை கொண்டு வந்து இந்த ஆனந்த சமரக்கோன் அரங்கிலே நிற்பாட்டி இருக்கிறார். கந்தப்பளையில் இருந்து வந்திருக்கிறீர்கள். உங்க கந்தப்பளையை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடம். ஆம், எழில் குறையா மலையகம் அல்லவா, குளிரும் குறையாமல் இருக்கின்றது. இன்று மலையகத்திலிருந்து தான் நிறைய போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். நீங்களும் மலையகத்திலிருந்து அப்படியே குளிரை கொண்டு வந்து தந்தால் இன்னும் எவ்வளவு குளிரை நாங்கள் தாங்குவது? காத்திருங்கள், கொண்டு வருகிறேன். சரி, உங்களுக்கு சாதாரணமாக எவ்வகையான பாடல்களிலே அதிகமாக நாட்டம்? அதாவது மெல்லிசையா, இல்லாவிட்டால் கர்நாடக இசை பாடல்களா, இல்லாவிட்டால் மேலைத்தைய இசையா? எந்த இசையிலே உங்களுக்கு விருப்பம்? பொதுவாக எல்லா பாடல்களையும் விரும்பி பாடுவது. ஆனால் TM சௌந்தரராஜன் பாடல் என்றால் எனக்கு அலாதி விருப்பம். அதாவது அந்த பாடல்களிலே வரிகள், அதே போன்ற இசை, இவற்றுக்கு மேலதிகமாக பாடலின் கருத்துக்கள் எல்லாம் தெளிவாக திட்ட தெளிவாக தெரியும் இல்லையா? அதாவது பாடல்களுடைய கருத்தை மையமாக வைத்துத்தான் அந்த பாடல்கள் அமைந்திருக்கும். உண்மை. இன்று காலகட்டத்தினுடைய மாற்றத்துடன் நாகரிகத்தினுடைய மையத்தை வைத்துத்தான் பாடல்கள் அவ்வப்போது வெளிவருகின்றன. உண்மைதான். ஆமா சந்திரபோஸ், நீங்கள் பழைய பாடல்கள் விரும்பி கேட்பீர்கள், பழைய பாடல்களை பிடிக்கும். ஆனால் இந்த போட்டியிலே எல்லா பாடல்களையும் பாடும் திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? உங்களுக்கு ஒரு புதிய பாடல் வந்தால் பாடுவீர்களா? பாட முடியும், நிச்சயமாக. எந்த காலகட்டத்தை சேர்ந்த பாடலாக இருந்தாலும் பாடக்கூடிய திறமை ஒரு நல்ல பாடகருக்கு வேண்டும். ஆம் என்று ஆமோதிக்கிறார் எங்களுடைய சிறப்பு விருந்தினர், சிறப்பு அதிதி, நம் நாட்டின் பிரபல பாடகி நித்யா மகிந்தகுமார் அவர்கள். சரி, இந்த வழியில் சந்திரபோஸ், உங்களுக்கு உங்களுடைய பாடல் எல்லாருடைய இசை துறையிலே உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் யார்? உங்களுடைய வீட்டிலாக இருக்கட்டும், சரி வெளியிலாக இருக்கட்டும். எனது சகோதரிகள், பெற்றோர்,
மற்றும் பாடசாலை ஆசிரியர்களை உற்சாகம். இப்போ எங்கேயாவது விழாக்கள் நண்பர்களுடன் சென்றால் பொதுவாக ஒரு வளமை இருக்கிறது. மேளம் அடிக்க தெரிந்தவர்களை, அதே போன்று பாட தெரிந்தவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் வேலை பளு அதிகமாக இருக்கும். அவர்களை வைத்து வேலை வாங்குவார்கள். நீங்களும் அப்படியா? ஆம், முடிந்தவரை அதற்கான நேரம் ஒன்றை ஒதுக்கி கொண்டு. நண்பர்கள் மத்தியில் சென்றால் நீங்கள் தான் பாடகர். ஆம், இன்னும் பாடகர்கள் இருக்கின்றார்கள், நானும் பாடுவேன். நீங்களும் பாடு. பாடுவீர்கள். சந்திரபோஸ், என்ன பாடல் தெரிவு செய்திருக்கிறீர்கள்? இன்று நான் தெரிவு செய்திருக்கேன் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. அந்த பாடல் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைத்த பாடல். டி.எம். சௌந்தரராஜனுடைய குரலில் 64களிலே இருந்து இப்போ 2016. எனவே அரை நூற்றாண்டு கடந்தாலும் இன்னும் அந்த பாடல் நின்று நிலைக்கிறது. அந்த பாடலை நீங்கள் மீண்டும் தென்றலூடாக பாடப்போகிறீர்கள். அந்த பாடல் ஏன் அந்த பாடலை மாத்திரம் தெரிவு செய்தீங்க? மாத்திரமா இல்லாவிட்டால்? பொதுவாக இந்த பாடலில் பெண்களை குறை கூறுவதை நிறுத்துவதற்கான ஒரு கருப்பொருளை வைத்து அந்த பாடலை எழுதியிருக்கின்றார். உண்மையாக பெண்களை நான் மதிப்பவன் என்ற வகையிலே இன்று உலகில் பெண்களுக்கான குரல் ஓங்கி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பாடல் இந்த பெண்களை மதிப்பதனால் இந்த பாடலை நான் எடுத்து பாடுகிறேன். ஆயிரத்தில் ஒருத்தி என்றால் இன்று எடுத்துக்கொள்வோமே, இன்று தென்றல் ஊடாக இந்த அழகு தமிழை உலகம் பூரா எடுத்து செல்லும் எங்கள் அன்புக்குரிய அறிவிப்பாளர் நாகபூஷணி மேடம் கூட ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா என்று சொல்வதில் தப்பில்லை. சரி, அது உண்மையிலே உங்களுடைய பாராட்டு நிச்சயமாக. அதே போன்றுதான் உங்களுடைய குரலும் கூட ஆயிரத்தில் ஒரு குரலாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. உங்களுடைய பாடல் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி எங்கே பலத்த கரகோஷத்துடன் நாங்கள் அடுத்து ஒலி வாங்கியை கையளிப்பது இசைப்பதற்காக சந்திரபோஸ் ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ பாடலுடன் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. பாலிலும் வெண்மை, பணியிலும் வெண்மை. பாலிலும் வெண்மை, பணியிலும் வெண்மை. பச்சையிலும் கிளிமொழி நீ ஒழ்வதும் உண்மை. பாவிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம். உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும். தேன் என்ற சொல் என்றும் தேனாகுமோ? தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ? ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும். பெண்மனது என்னவென்று புரியவில்லையோ? கண்ணென்ன கண்ணோ, நெஞ்சென்ன நெஞ்சோ. களங்கம் சொல்பவர்க்கு உள்ளம் இல்லையோ? ஆதாரம் ஊரென்று
ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ வாழ்த்துக்கள் நன்றி. கந்தப்பளை சந்திரபோஸ். எல்லோருடைய கரகோஷமும் உங்களுக்கு வரவேற்பை தெரிவித்திருக்கிறது. இன்னும் சிறந்த பயிற்சியோடு நீங்கள் ஏனைய சுற்றுக்களிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்பது எல்லோருடைய வாழ்த்தும் கூட. நன்றி உங்களுக்கு. தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நம்மவர் திறமைகளை வெளிப்படுத்தும் நட்சத்திர பாடகர தெரிவு போட்டி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பல பாடகர்களை, கலைஞர்களை, நாடக நடிகர்களை, அறிவிப்பாளர்களை, இப்படி பலரை அறிமுகப்படுத்தி இருக்கிறது எங்கள் இலங்கை வானொலி. இலங்கை வானொலியை தாய் வீடாக கொண்டவர்கள் தான் இன்று இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் தங்களுடைய பெயரை பதித்தவர்களாக, பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னும் பாடகர்களை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு களம் அமைத்து தர வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு தென்றல் சிங்கிங் ஸ்டார் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போது எங்களுடைய அதிதியை அழைக்கும் நேரம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் நம் நாட்டின் பிரபல பின்னணி பாடகி நித்யா மஹிந்தகுமார். இப்போது தக்கீஷன் பார்வையாளர்கள் மத்தியில். தக்கீஷன். ஆம், நன்றி நாகபூஷணி. இப்போ பார்வையாளர்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கக்கூடிய நமது பார்வையாளர்கள் உடன் நாங்கள் பேசி பார்க்கலாம். என்னுடன் இருக்கின்றார் ஒருவர். உங்களுடைய பெயர், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறீங்க, எங்கிருந்து வருகை தந்திருக்கிறீங்க என்கின்ற விடயத்தை சொல்லலாமா? ஹலோ, என்னோட பேர் கணேசமூர்த்தி. நான் வெள்ளவத்திலிருந்து வருகிறேன். என்னுடைய மாமா திரு செல்வராஜ் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்போ செல்வராஜ், இன்று அவர் பாடிய பாடலை நீங்கள் கேட்டீங்க, எப்படி உங்களுக்கு திருப்தியா? முழு திருப்தியாக இருக்கு. நல்லா உண்மையாக பாடினாரா, இல்லாட்டி நீங்கள் வீட்டை போய் திட்ட போகிறீங்களா நீங்கள் நல்லா பாடலைன்னு சொல்லி? நல்லா பாடினார், நல்லா பாடினார். சரி, இந்த போட்டியிலே அவர் கலந்து கொள்கிறார் என்று சொல்லி ஆரம்பத்திலேருந்து தெரியுமா? ஆரம்பத்திலே தெரியும். இன்றைக்கு தான் நான் அவர் நேரடியாக ஸ்டேஜில் வச்சு பார்த்தேன். சரி, அவர் சாதாரணமாக பாடுகின்ற இந்த பாடலையும் பார்க்க மேடையிலே எப்படி எங்களுடைய வாத்திய குழுவினருடன் பாடுகின்ற பொழுது எப்படி இருந்தது வித்தியாசம்? இல்லை, அப்போ அவரோட பாடல் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். நிறைய திருமண வைபவத்திலெல்லாம் பாடுவார், நிறைய பாடுவார். சரி, எங்கட இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்தை என்ன? நேரடியாக இடம்பெறுகின்ற இந்த வானொலி நேரடி போட்டி நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் நல்லா செய்கிறீங்க. நீங்கள் இப்படி ஒரு ஸ்டூடியோ இருக்குமென்னு கூட நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி தானே? உண்மை தான், எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா செய்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட பேரை மீண்டும் ஒருக்கா சொல்லுங்கள். என் பேர் கணேசமூர்த்தி. சரி, கணேசமூர்த்தியுடன் அடுத்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் நாங்கள் பேசி பார்க்கிறோம். நாங்கள் யாரையும் வருகின்றவர்களை லேசாக அனுப்புவதற்கு தயாரில்லை. அனைவரையும் நாங்கள் வானொலியிலே பேச வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா. உங்களோட பேர்? என் பேர் ஒலிவர் செல்வராஜ். ஒலிவர் செல்வராஜ். ஒலிவர்னு சொல்கிற பொழுது எனக்கு அப்படியே கிரேக்கம், அப்படியே கிரீஸ் பக்கம் ஞாபகம் போகிறது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் இசை பிரியரா? உங்களோட பேரின் ரகசியம் என்ன? அப்பாட்ட தான் கேட்குறோம். ஆஹா, அப்பாவை பாராட்டுவதற்காக, அவரை உற்சாகப்படுத்துவதற்காக வருகை தந்தீங்க. ஆம். நீங்களும் இசைத்துறையில் ஆர்வமா? ஆம், சிறிது பாடுவேன். எங்களுக்காக ஒரு பாடலை பாடி காட்ட முடியுமா சற்று கொஞ்சம்? என்ன பாடல்? என்ன பாடல்? நீங்கள் அதிகமாக பழைய பாடல் விருப்பமா, புதிய பாடல் விருப்பமா? புதிய பாடல்கள். சரி, புதிய பாடலுடைய பாடங்கள் யாருடைய இசையிலே பாடல் இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு பரிச்சயமான ஒரு பாடலை பாடுங்க. நீங்கள் சரி தயார்படுத்திக் கொள்ளலாம், பரவாயில்லை. நீங்கள் ஒரு பாடலை தயார்படுத்துங்கள். அதுவரை நான் இங்கே இன்னும் பலர் இருக்கின்றார்கள். எங்களுடைய தில்ஷா ஆரம்பத்திலே பாடிய பாடகி, அவருடைய சார்பிலும் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவருடைய தாயார் என்று சொல்லி அவருடனும் நாங்கள் பேசி பார்க்கலாம். நீங்கள் பாடலை இப்பொழுது தயார் செய்து வைத்திருங்கள். அதே போன்று நேர்களை மறந்து விடாதீர்கள். எங்களுடைய விசேட அதிதி நித்யா மஹிந்தகுமார் அவர்களும் விசேடமாக இன்றைய தினம் நிகழ்ச்சியிலே பாடல் இசைக்கப் போகின்றார். வணக்கம். வணக்கம் தகிஷன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். இன்று உங்களோட மகள் பாடல் பாடியிருந்தா எப்படி? நன்றாக பாடியிருந்தாவா? நல்லா பாடியிருந்தா. இந்த தென்றல் FM வழங்கக்கூடிய சிங்கிங் ஸ்டார் சீசன் 2
எப்படி இருக்கிறது? நீங்கள் ஏனைய பல நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? உண்மையே இது வரவேற்கத்தக்க ஒன்று தான். நம்மளாமே அப்படி ஒன்று கேட்டது இல்லை இங்கே எஸ்எல்பிசி. இது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது பாடகர்கள் எல்லாம் வந்து நேரடியாகவே எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா இல்லாவிட்டால் எங்களுடைய வாத்திய குழு தலைமையிலே பாடுகின்றதை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. அப்படியா? அங்கே மறுமுனையிலே எங்களுடைய ட்ரம்ஸ் வாத்திய குழுவினர், தபேலா, அதே போல தான் லீட் கிட்டா, பேஸ் கிட்டா, அதே போல தான் கீபோர்டு, வயலின் என்று சொல்லி ஒரு முழுமையான ஒரு இசை கூடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இங்கே இருக்கின்றார்கள். எமது தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேசன் உட்பட நாகபூஷன் எங்களுடைய வாத்திய குழுவின் தலைமை. ஆமாம், லலித் சாந்த பிரிய தலைமையிலே எங்களுடைய வாத்திய குழுவினர் மிகவும் சிறப்பாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். சரி, அந்த வகையிலே இன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலும் வருகை தந்து எங்களை நேர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி இறுதியாக என்ன சொல்ல போறீங்க வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு? இறுதி வரையும் வந்து பார்ப்போம் கட்டாயம். எல்லாரும் நல்லா பாடணும். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒன்று கிடைக்காதானே, எல்லாரும் பங்கு பெற்றுக்கணும் இதில். சரி, ரொம்ப நன்றி. பலரும் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இன்றைய 3வது போட்டியை தொடர்ந்து வருகின்ற அடுத்தடுத்த போட்டிகளிலும் நாங்கள் போட்டியாளர்களை இணைத்துக் கொள்ள போகிறோம். நாகபூஷணி. ஆம், தகிஷன் ஒருவரை தயாராகும்படி சொன்னீர்கள் பாடுவதற்கு. நிச்சயமாக அவர் பக்கம் சென்று விட்டு வருவோமா? நாங்கள் நேரம் இருக்கிறது இல்லையா? ஆமாம். சரி, பாடல்கள் ஒன்றை நீங்கள் பாடுவதாக இன்று நீங்கள் பாடியே சென்று விட வேண்டும். பார்த்தீங்களா எப்படி அவதானித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் செய்ய வேண்டும். என்ன பாடல் பாடிக்க போறீங்க? காதல் ரோஜாவே. ஆஹா, ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் வந்த பாடல் ரோஜா திரைப்படத்தில் காதல் ரோஜாவே. சரி, பாடிங்க. மியூசிக் பண்ணுங்க. சரி, வேண்டுமானால் எங்களுக்கு இசை தரலாம். பார்த்தீங்களா, பாட கொடுத்ததும் இசை இல்லாமல் படிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, பரவாயில்லை. நாங்கள் நேரம் நெருங்கி கொண்டிருப்பதன் காரணமாக 2 வரிகளை பாடி காட்டுங்கள். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வலியுதடி கண்ணே. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வலியுதடி கண்ணே. கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான். என்னானதோ ஏதானதோ சொல் சொல். சரி, எங்கே அரங்கும் நிறைந்த ஒரு கரகோஷத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். நாகபூஷணி அவர் அந்த பாடலை பாடுகிற பொழுது எனக்கு அடுத்தடுத்த வரிகளும் ஞாபகம் வருகிறது. தென்றல் FM என்கின்ற காரணத்தினால் தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம் என்று சொல்லி பாடல் வரிகள் இன்னும் இருந்தாலும் கூட நன்றி. முழுமையாக பாடலை பாடுவதற்காக நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருவோம். இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கப் போவது எங்களுடைய நாட்டின் பிரபல பாடகி, வெளிநாடுகள் பல சென்று தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய எங்கள் பாடகி நித்யா மஹிந்த குமார். நித்யா மஹிந்த குமார் இன்றைய தினம் விசேட அதிதியாக நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். நேர்களே, இலங்கையிலே தமிழ் மற்றும் சிங்கள மொழி பாடல்களூடாக பிரபலமான பாடகி மாத்திரமல்லாமல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளிலே பல குறி இசைகள் சார்ந்த குரல்களிலே எல்லாம் நீங்கள் அவரை கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் நாடு தழுவிய ரீதியிலே அவர் பல இசை நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிருக்கின்றார். 20 வருடங்களுக்கு மேலதிகமாக இசைத்துறையில் நின்று நிலைக்கக்கூடிய ஒரு இலங்கை பாடகி என்கின்ற அந்த பெருமை மிகுந்த அந்த பாடகியை தான் நாங்கள் இன்று தென்றல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சார்பாக நாங்கள் எவ்வளவுதான் வானொலிகளை கண்டாலும் கூட நாங்கள் பெருமையுடன் கம்பீரமாக இந்த மேடையிலே அவரை அழைத்து வந்திருக்கிறோம் என்கின்ற சந்தோஷமான செய்தியுடன். வணக்கம் நித்யா மஹிந்த குமார், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தகிஷன். நான் நினைக்கிறேன் நீங்கள் பாட ஆரம்பித்த சந்தர்ப்பங்களிலே எல்லாம் நாங்கள் வானொலி துறைக்கே வரவில்லை. ஆனால் அன்று முதல் இன்று வரை நீங்கள் நின்று நிலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே எனவே சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் இலங்கையின் தொலைக்காட்சி நாடகங்களில் கூட இந்த தீம் சாங்ஸ் இல்லாவிட்டால் குறி இசை பாடல்களுக்காக கரு பாடல்களுக்காக பாடியிருக்கிறீங்க. அதே போன்று மெல்லிசை பாடல்கள் பாடியிருக்கிறீங்க. அதே போன்று பின்னணி இந்திய கலைஞர்கள் பாடகிகள் வரிசையில் ஜமுனா ராணி, அதே போன்றுதான் இன்னும் பல கலைஞர்கள் அனைவருடனும் பாட்டிருக்கிறீங்க. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று உங்களுடைய குரல் ஊடாக எங்களுடைய ரசிகர்களை மகிழ்வடைய செய்திருக்கிறீங்க. இந்த அனைத்துமே நீங்கள் இலங்கை பாடகியாக
சாதித்த விடயங்கள். எனவே இவற்றுக்கெல்லாம் அடித்தளமாக உங்களுக்கு இருந்தது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமாக எம் தாய் வானொலி தான் நான் இத்துறைக்கு வருவதற்கு முதல் காரணமாக இருந்தது. அதாவது சிறுவர் மலரில் காலடி வைத்து அதன் பின்னர் அரங்கேற்றம் நிகழ்ச்சி, அதன் பின்னர் பல விசேட நிகழ்ச்சிகள், அதன் பின்பு சந்தனமடை நிகழ்ச்சியில் அதிக அளவு மெல்லிசை பாடல்களை பாடியிருக்கிறேன். நித்யா மஹிந்தகுமார், இப்போது தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 1 முடிந்து அதிலே நாங்கள் பல சிறந்த பாடகர்களை பாடகிகளை அறிமுகப்படுத்தினோம். சீசன் 2 ஆரம்பமாகி இருக்கிறது. எங்களுடைய பாடகர்கள் பற்றி, சிங்கிங் ஸ்டார் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இது ஒரு நல்ல முயற்சி. எத்தனை பிள்ளை வானொலிகள் வந்தாலும் எப்போதும் நான் சொல்வது போல் தாய் வானொலியில் இப்படியான ஒரு முயற்சி நிச்சயமாக தேவை. அதற்கு முதல் வாழ்த்துக்கள். பாடகர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம், இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்தால் நல்லது என்பது. அதோடு சேர்த்து தமிழ் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இங்கே பாடப்பட்ட பாடல்களில் அதிக அளவில் காணக்கூடிய குறையாக இருந்தது தமிழ். அதாவது நித்யா உச்சரிப்பை சொல்கிறார். நிச்சயமாக இனிவரும் காலங்களில் எங்களுடைய ஏனைய பாடகர்கள் பங்கு பெற்றுவதற்கு தயாராக இருக்கும் பாடகர்கள் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். எனவே உங்களுடைய சீனியர் பாடகி சொல்வதை நீங்கள் குறையை மட்டும் சொல்லாமல் நாகபூஷணி ஒரு நிறையையும் சொல்ல வேண்டும். இது குறை என்று சொல்வதை விட இது நிச்சயமாக ஒரு அறிவுரை. அவர்கள் சிரமேற்கொண்டு பயணிப்பார்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் பாடிய தில்ஷாவை விசேடமாக பாராட்ட தோன்றுகிறது. அவர் குரல் அப்படியே செவி வழியே சென்று மனதுக்குள் ஏதோ செய்கிறது. அதாவது சாதாரணமாக ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இறுதியாக போட்டியினுடைய ஆட்ட நாயகன் என்று சொல்லி ஒரு விருதை கொடுப்பார்கள். இப்பொழுது நேரமும் நெருங்கி வருகின்ற காரணத்தின் காரணமாக இன்றைய தினம் வருகை தரு விருந்தினருடைய குரலில் அவர் பாராட்டிய பாடகியாக தில்ஷா. எனவே அவருக்கு நாங்கள் பாராட்டுகிறோம். இனி வருகின்ற நாட்களிலும் கூட நாங்கள் அப்படியாக எங்களுடைய வருகை தருகின்ற பாடல்களை வைத்து அன்றைய தினம் சிறப்பாக பாடியவர்கள் தொடர்பாக கூட நாங்கள் வானொலியில் அறிவிக்கலாம் இல்லையா? நிச்சயமாக. எனவே இப்போது நாங்கள் நேர்களே, இலங்கையில் இருந்து ஆரம்பித்த இந்த இசைக்குரல் உலகெங்கும் ஒலித்து இன்றும் நிலைத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய நித்யா மஹிந்தகுமார், தேவா அதிபுரம், மலேசிய வாசுதேவன், ஜிக்கி, ஜமுனா ராணி, ஏன் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடன் கூட அவர் பாடல் இசைத்திருக்கின்றார். நேர்களே, இதோ அவருடைய குரலில் நம்மவர் பாடல் உங்களை மகிழ்விக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அவருடைய இசை குடும்பத்தை சேர்ந்தவர், இசை பாரம்பரியத்தை சேர்ந்தவர், அவருடைய தாயார் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார், பாரா சின்ன தம்பி அவர்கள். அவருடைய வரிகளிலே இதோ நித்யா மஹிந்தகுமார் உங்கள் கரகோஷத்துக்கு மத்தியிலே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2.
இசைந்து ஆடுது அருவி அணிந்த மலையில் முகில் இசைந்து ஆடுது அருவி அணிந்த மலையில் முகில் இசைந்து ஆடுது அருவி அணிந்த மலையில் முகில் இசைந்து ஆடுது. மிக்க நன்றி நித்யா மஹிந்தகுமார். அருவி அணிந்த மலையில் முகில் இசைந்து ஆடுது. அழகான வரிகள் உங்கள் தாயாருடைய கற்பனை. அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த உங்களுக்கு எங்களுடைய நேயர்கள் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சரி, நன்றி நித்யா மஹிந்தகுமார் அவர்களுக்கு நாங்கள் விடை கொடுத்து இன்றும் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு 4 பாடகர்கள் வருகை விருந்தினர் உட்பட 1 மணி நேரம் உங்களை மாறுபட்ட ஒரு இசை மகிழ்ச்சியை நேரலையாக தந்த சந்தோஷத்துடன் விடைபெற்று செல்கிறோம். மறந்து விடாதீர்கள், மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை உங்களை நேரலையாக நாங்கள் உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் தளம் மற்றும் நேரலையாக நீங்கள் எங்களை சந்திக்கலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் இது. நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2. நம்மவர் பாடும் திறமைகளுக்கு மகுடம் சூட்டும் மாபெரும் இசை பயணத்திலே இணைந்து கொண்டார்கள் லலித் சாந்த் பிரியா தலைமையில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வாத்திய குழுவினர். நிகழ்ச்சி தயாரிப்பு சிவசங்கர் கணேஷ், தொழில்நுட்பம் ஆனந்த பத்மஸ்ரீ, கலையக உதவி அதுல சிறி தபுதந்திரி. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தமிழ் சேவை பணிப்பாளர் கணபதி பிள்ளை அவர்கள் நிகழ்ச்சி நெறி ஆள்கை மற்றும் கருத்து மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் ஆலோசனைகளை வழங்கி வரக்கூடிய எமது கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலானந்த ஹெட்டியாரட்சி அவர்களுடன் நாடு தழுவிய நம்மவர் புதிய பாடும் திறமைகளுடன் பூத்து குலுங்குகின்ற மலர் கொத்தாய் மீண்டும் அடுத்த வாரமும் நேரலையாய் உங்களை சந்திப்போம் நேர்களே. தென்றல் சிங்கிங் ஸ்டார் பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை சிவசங்கர் கணேசன் தயாரிப்பாளருடன் உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நாம் நாகபூஷணி, உங்கள் அன்பின் சிவராஜா தக்கீஷன். வணக்கம் நேர்களே.